24 மணி நேரத்தில் திரிணாமுல் காங்கிரசின் 2 பிரதான எம்பிகள் அடுத்தடுத்து தாக்குதலுக்குள்ளாகி இருப்பது ஒட்டுமொத்த மேற்கு வங்காளத்திலும் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை கிளப்பி இருக்கு. ஆட்சியை இழந்த திரிணாமுல் காங்கிரசுக்கு எதிரான மக்கள் கோபம் இன்னும் தீர்ந்த பாடில்லை. இதெல்லாம் கர்மா ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பிஜேபி சொல்ல, டிஎம்சி கட்சியோ இதெல்லாம் பிஜேபியோட அராஜகம் அப்படின்னு பயங்கரமா கதறிட்டு இருக்கு. தேர்தலுக்கு பின் நடந்த வன்முறையால பாதிக்கப்பட்ட டிஎம்சி குடும்பங்களை பார்க்க சோனார்பூர் பகுதியில் பைக்ல போயிருக்காரு டிஎம்சியோட எம்பி அபிஷேக் பானர்ஜி. அங்கே திரண்ட ஒரு கும்பல் அவரை சுத்தி வளைச்சு சோர் சோர் திருடன் திருடன் அப்படின்னு கோஷம் போட்டு அவர் மேல முட்டைகள், காலணிகள் மற்றும் கற்களை வீசி அதிரடியா தாக்குதல் நடத்தி இருக்காங்க. நிலைமை கைமீறி போனதால அவரோட பாதுகாப்பு வீரர்கள் அவருக்கு ஒரு கிரிக்கெட் ஹெல்மெட்டை மாட்டி அங்கே இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாத்தி கூட்டிட்டு போயிருக்காங்க. இதே போல இன்னொரு எம்பி கல்யாண் பானர்ஜி டிஎம்சி தொண்டர்களை கைது செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு மனு கொடுக்க போன இடத்துல கூடி நின்ற மக்கள் அடிச்சு சாச்சிட்டாங்க. முற்பகல் செஞ்சது பிற்பகல் விளையுது என்று பிஜேபி பரிகாசிக்க, இந்த தாக்குதலுக்கு பின்னாடி பாஜகவோட சதி இருக்குதுன்னு அபிஷேக் பானர்ஜியை கொலை செய்யவே இப்படி திட்டம் போட்டு தாக்குதல் நடத்தி இருக்காங்க என்றும் முன்னாள் முதலமைச்சர் மம்தா பானர்ஜியும் திரிணாமுல் காங்கிரசும் குற்றம் சாட்டி இருக்காங்க. ஆனால் இது மக்கள் தாக்குதலும் இல்லை, பிஜேபியோட செயலும் இல்லை, ஒரு திட்டமிட்ட டிராமா என்கிறார்கள் சிலர். முதலில் இந்த தாக்குதல்கள் குறித்து பார்ப்போம். யார் இந்த அபிஷேக் பானர்ஜி? இவர் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. திரிணாமுல் கட்சியின் எம்பி, மம்தா பானர்ஜியோட தம்பி மகன், அந்த கட்சியின் மிக பவர்ஃபுல்லான மம்தாவிற்கு அடுத்த இடத்தில் இருக்கும் ஆளு, வருங்கால தலைவர் இவர்தான் என்றும் சொல்லிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆளு மீது முட்டைகள், கற்கள் வீசி எதிர்ப்பு கோஷங்கள் போட்டு தாக்குதல் நடந்திருக்கு. ஆனால் அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்தாமல் அவசரமாக எங்கிருந்தோ ஒரு ஹெல்மெட், அதுவும் கிரிக்கெட் வீரர்கள் பயன்படுத்தும் ஹெல்மெட்டை கொண்டு வந்து மாற்றாங்க அவரது பாதுகாப்பு ஆளுங்க. அபிஷேக் ஏன் பைக்கில் போனா? ஏன் அவர்கிட்ட கார் இல்லையா? இல்ல மம்தாவின் சீரிய 15 ஆண்டு கால ஆட்சியிலே அங்கே கார் போகும் அளவுக்கு பாதைகள் இல்லையா? இல்ல எரிபொருளை மிச்சம் பண்ண பிரதமர் விடுத்த அழைப்பை ஏற்று பைக்கில் போனாரா என்று கேள்விகள் எழுப்புறாங்க பலர். கிரிக்கெட் வீரர்கள் பயன்படுத்தும் ஹெல்மெட் சம்பவ இடத்திற்கு எப்படி எங்கிருந்து வந்தது? அபிஷேக்கிற்கு ஹெல்மெட் மாட்டியதும் சிறிது நொடியில் ஒருவன் குறிப்பார்த்து கல்லெறிகிறான். அந்த கல்லும் சரியாக வந்து அவரது ஹெல்மெட்டை தாக்குகிறது. அது எப்படி? மிக சரியா ஹெல்மெட் போட்டதும் கல்லு வந்து டைமிங்கா விழுது. இப்படி தாக்குதல் நடக்க போதுன்னு முன்னாடியே தெரியுமா? இந்த தாக்குதல் எத்தோச்சியாக நடந்ததா இல்லை ஒரு திட்டமிட்ட நாடகமா? தாக்குதலில் ஈடுபட்டதாக 5 பேரை கைது பண்ணி இருக்கும் போலீஸ் அந்த கல்லெறிந்த மஞ்சள் சட்டைக்காரனையும் அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சா இது மக்கள் கோபமா இல்லை திசை திருப்பும் நாடகமானு புரிஞ்சு போயிடும் அப்படின்னு பலர் அபிப்பிராயம் சொல்றாங்க. இதனடா அநியாயம்? ஒரு எம்பி மீது தாக்குதல் நடந்திருக்கு, அதை கண்டுக்காம நாடகம் என்று சொல்வதா என்று நாம கேட்கலாம். ஆனா அப்படி சொல்வதற்கும் ஒரு காரணம் இல்லாமல் இல்லை. தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் திரிணாமுல் காங்கிரசின் உறுப்பினர்கள் என்பதை இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மட்டுமல்ல, இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு கரெக்டா சில நாட்களுக்கு முன்னாடி டிஎம்சி எம்பிகள் 13 பேரோட போலி கையெழுத்தை போட்டு ஏமாத்தின ஒரு ஃபோர்ஜரி மோசடி வழக்குல இதே அபிஷேக் பானர்ஜிக்கு மேற்கு வங்க சிஐடி போலீஸ் விசாரணைக்கு வர சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஜூன் 1ஆம் தேதி அவர் விசாரணைக்கு வந்திருக்கணும். கரெக்டா சிஐடி விசாரணைக்கு போக வேண்டிய நேரத்துல தான் இந்த தாக்குதல் நடக்குது. தாக்குதலுக்கு அப்புறம் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அங்கே டாக்டர்கள் செக் பண்ணிட்டு பெரிய காயம் எதுவும் இல்லை, லேசான வலிதான் என்று சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. இருந்தும் இதை காட்டி 15 நாட்கள் விசாரணையிலிருந்து விலக்கு கேட்டிருக்காங்க. இதை சுட்டிக்காட்டி இந்த ஃபோர்ஜரி கேஸ் விசாரணைக்கு பயந்து தப்பிக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு அப்பட்டமான நாடகம் நடத்தி இருக்காங்க அப்படின்னு வெளுத்து வாங்குறாங்க எதிர்கட்சிகள். தமிழ்நாட்டில் நாம பார்க்காத ஊழல் வழக்குகளா இல்லை நெஞ்சுவலி டிராமாக்களா? என்ன கரெக்டு தானே? இதே போலதான் கல்யாண் பானர்ஜி மீதான தாக்குதலும். இவருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டிட்டு இருக்காங்க மக்கள். அங்கே காரில் வந்தவர் இறங்கி நடந்து செல்கிறார். நடந்து செல்லும் இவரை அடிக்கிறாங்க. அவர் அப்படியே மயங்கி சாய்கிறார். ஆனால் இந்த டிஜிட்டல் உலகில் மயங்கி விழுந்த இவர் படுத்தபடியே போனில் பேசுவதை படம் எடுத்து போட்டு என்ன ஒரு டிராமா என்கிறார்கள் எதிர்கட்சிகள். சமீபத்தில் மம்தா கூட்டிய எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் கலந்துக்காமல் இருந்ததும் இந்த டிராமாக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே மம்தாவையே டிராமா குயின் என்று சொல்லும் வங்க மக்கள் இப்ப இந்த தாக்குதல்களையும் ஒரு நாடகமாகத்தான் பார்க்கிறாங்க.
மக்களால் தோற்கடிக்கப்பட்டு விரட்டியடிக்கப்பட்ட பின்பும் தங்கள் தவறுகளை திருத்தி மக்களுக்காக உழைத்து அவர்கள் நம்பிக்கையை பெறுவதற்கு பதில் இது போல டிராமாக்கள் போட்டு திரிவதை பார்க்கும்போது வங்கம் முதல் தமிழகம் வரை இந்த அரசியல்வாதிகள் எல்லாரும் ஒரே போலத்தான் என்று நினைக்க தோன்றுகிறது. இந்த தாக்குதல்கள் மக்கள் கோபமா, சதியா, இல்லை நாடகமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது வியூஸ் நவ் பாலிடிக்ஸ்.